ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் டெமில் வியூ. நீங்கள் இமேஜின் பண்ணுங்க, ஒரு கண்ட்ரி இருக்கு, ஆனால் அந்த நாட்டில் உங்கள் ஹேர் கட், உங்கள் ட்ரெஸ், நீங்கள் பார்க்குற டிவி ஷோ கூட கவர்மெண்ட்டோட பெர்மிஷனோட தான் உங்களுக்கு பார்க்க முடியும், செய்ய முடியும். இதுதான் நார்த் கொரியா. இந்த உலகத்தோடைய மிகவும் சீக்ரெட்டான ஒரு கண்ட்ரின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நார்த் கொரியாவில் இருக்கிற மோஸ்ட் ஷாக்கிங் அண்ட் வியர்ட் ரூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் உங்களை. ஸோ இந்த வீடியோ லாஸ்ட் வர கட்டி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் நம்ம லைஃப்பில் இன்டர்நெட் இல்லாமல் வாழ்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக மாறி போயிடுச்சு. ஆனால் நார்த் கொரியாவில் பப்ளிக்கு ரியலான இன்டர்நெட் கூட யூஸ் பண்ண முடியாது. அவங்க யூஸ் பண்ணுறது என்னென்னா குவாங்மியோங்னு சொல்லக்கூடிய ஒரு இன்டர்நெட் சிஸ்டம். இது கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ணப்பட்ட வெப்சைட்டை மட்டும் ஓப்பன் ஆகுற மாதிரி செய்யப்பட்ட ஒரு இன்டர்நெட் சிஸ்டம். இதை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. கூகுள் இல்லை, யூடியூப் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் ChatGPT கூட அங்கே இல்லை. அங்கே டிவி, ரேடியோ, நியூஸ் கூட நார்த் கொரியன் கவர்மெண்ட்டால் தான் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு வருது. ஃபாரின் மூவிஸ் இல்லைன்னா மியூசிக் எதுவுமே அங்கே பார்க்குறதுக்கான பெர்மிஷன் இல்லை. யாராவது ஹாலிவுட் மூவிஸ் பார்த்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள கைது பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு மரண தண்டனை வழங்கப்படும்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன தான் பார்ப்பாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கே 100% அந்த நாட்டோட பிரச்சாரம் தொடர்பான வீடியோஸ் அண்ட் நியூஸ் இதெல்லாம் தான் பார்க்க விடுவாங்களாம். நார்த் கொரியாவில் இருக்கிற மக்களோட ஹேர் ஸ்டைல் கூட அவங்களோட பெர்மிஷனில் தான் இருக்குமாம். ஆண்களுக்கு 10 ஹேர் ஸ்டைல் தான் இருக்குதாம், பெண்களுக்கு 18 ஹேர் ஸ்டைல் தான் இருக்குதாம். இது தான் ஒஃபிஷியல் ஹேர் கட் சார்ட்டாக இருக்குது அங்கே. இந்த 28 ஹேர் ஸ்டைல் இல்லாமல் வேறு எதையுமே அங்கே உள்ள மக்களுக்கு பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கிரேசி ரூலும் இருக்குது. நார்த் கொரியாவோட லீடரான கிம் ஜாங் உன் அவர்களுடைய ஹேர் ஸ்டைலையும் காப்பி பண்ண முடியாது. அதுவும் அங்கே பேன் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா அவரோட ஹேர் ஸ்டைலை யாராலையுமே ஃபாலோ பண்ண முடியாது. அது லீடருக்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்குது. ஜீன்ஸ்லாம் கேஷுவலான ட்ரெஸ்னு தான் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் நார்த் கொரியாவில் ஜீன்ஸும் பேன் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கான ரீசன் என்னென்னா, ஜீன்ஸ் ரீப்ரசன்ட் பண்ணுறது அமெரிக்கன் கல்ச்சரை. ஸோ அவங்க ஃபுல்லாக ஆன்டி வெஸ்டர்ன் ஃபேஷனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பப்ளிக்கில் ட்ரெஸ் கோட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்கப்பட்டு கொண்டு வருது. போலீஸ் கூட ஃபேஷன் செக் பண்ணுறதா அங்குள்ள ரிப்போர்ட்ஸில் சொல்லப்பட்டிருக்கு. நார்த் கொரியாவோட லீடர்ஸான கிம் ஜாங் உன், கிம் ஜாங் இல், கிம் இல் சங் இவங்க எல்லாருமே கோட் லெவல் ரெஸ்பெக்டில் இருக்கிறவங்க. ஸோ அந்த நாட்டில் இருக்கிற மக்களோட வீட்டில் இவங்களோட ஃபோட்டோ கம்பல்சரியாக வச்சுருக்கணும். அண்ட் வீக்லி அதை க்ளீன் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக கூட ஆட்கள் வருவாங்களாம். டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கும் பனிஷ்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஸ்கூலில் டெக்ஸ்ட் புக்ஸில் கூட சயின்ஸுக்கு முன்னாடி லீடர்ஸோட ஹிஸ்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் வருமாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஃப்ரீடம் இருக்காதாம். கண்ட்ரிக்குள்ளே ட்ராவல் பண்ணணும்னா கூட நீங்கள் பெர்மிஷன் எடுக்க வேணும். அது மட்டும் இல்லாமல் அங்குள்ள மக்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூட ஃப்ரீடம் இருக்காது. அந்த கண்ட்ரிக்குள்ளே ட்ராவல் பண்ணணுன்னா கூட பெர்மிஷன் எடுக்க வேணும். அங்குள்ள மக்கள் ஒரு டவுனில் இருந்து வேறொரு ஏரியாவுக்கு போகணுன்னா கூட ட்ராவல் பாஸ் எடுக்கணும். ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு போகணும்னு சொன்னால் அது நடக்கவே நடக்காது, அது இம்பாசிபிள். ஒன்லி ஹை லெவலில் இருக்கக்கூடிய ஒஃபிஷியல் கிட்ட மட்டும்தான் பாஸ்போர்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியா விட்டு அங்கிருந்த மக்களில் யாராச்சும் ஒருத்தர் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணினா 3 ஜெனரேஷன்ஸுக்கு பனிஷ்மெண்ட் வழங்கப்படுமாம். அங்கே பவர் கட் ரொம்ப நார்மலான ஒரு விஷயமா இருக்குமாம். சேட்டலைட் ஃபோட்டோலெல்லாம் நைட்டில் நார்த் கொரியாவை நம்ம பார்த்தோன்னா கம்ப்ளீட்லி டார்க்காக தான் இருக்குமாம். ஏன்னா பவர் ஷார்ட்டேஜ் எல்லாம் அங்கே ரொம்ப காமனான ஒரு விஷயமா தான் இருக்குது. அது எல்லாத்தையும் விட இன்னொரு விஷயம்னா ஸ்கூல், ரோட், ரேடியோ இது எல்லாத்துலேயுமே அந்த நாட்டுடைய லீடரோட வர்ஷிப், அது மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷ்னல் ஸ்லோகன்ஸ் தான் ஃபுல்லாக இருக்குமாம். அதுக்கப்புறமா அங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட பனிஷ்மெண்ட் மிருகத்தனமாக இருக்குமாம். அவ்வளோ கொடூரமான பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் அந்த நாட்டுக்குள்ளே இருக்குது. அங்கே ஒரு ரூல் இருக்குது, 3 ஜெனரேஷன் ரூல்னு சொல்லி. இதில் ஒரு சின்ன நாம் மிஸ்டேக் பண்ணாலோ இல்லைனா குற்றம் பண்ணாலோ
உங்கள் ஃபேமிலி 3 தலைமுறை வரக்காட்டியும் லேபர் கேம்பில் வச்சுருவாங்க. அதனால தான் அங்கே இருக்கிற மக்கள் முழுமையாக பயத்தோட ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு வராங்க. நார்த் கொரியாவில் எந்த ரிலீஜனுமே அலவுட் இல்லை. சர்ச்சோ மஸ்கோ டெம்பிளோ எதுவுமே அங்கே இருக்காது. அப்படியே அங்குள்ள மக்கள் ஏதாச்சும் ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி அதை பின்பற்றினாங்கன்னா அவங்கள அந்த நாட்டோட துரோகியாக பார்க்குறாங்களாம். அங்கே ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா அந்த லீடருக்கு உண்மையாக இருக்கணும். இது தான் அவங்களோட நம்பிக்கையாக இருக்குது. அதுக்கு அங்கால வேறொரு சமயமோ மதமோ எதுவுமே அங்கே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பர் வியர்டான ரூல் இருக்குது. அது என்னென்னா ஏப்ரல் 15 ஃபெப்ரவரி 16 இது 2 திகதியிலையுமே யாருக்குமே அங்கே பர்த்டே செலிப்ரேட் பண்ண அலவுட் இல்லை. இது ஏன்னா இந்த 2 தினத்துலேயும் உங்கள் ரியல் பர்த்டே இருந்தாலும் கூட அந்த டேட்டில் உங்களுக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா லீடரோட பர்த்டே தான் அந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வேறு யாரோடையும் பர்த்டேயை அந்த தினத்தில் கொண்டாட முடியாது. ஸோ இது மட்டும் இல்லை, இதை போல் நிறைய ரூல்ஸ் அந்த நாட்டுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப வியர்டாகவும் ஷாக்கிங்காகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம ஃப்ரீடத்தை நாம் பாராட்ட வேணும். ஏன்னா நமக்கு ஹேர் கட், ட்ரெஸ், இன்டர்நெட், இன்ஸ்டாவில் ரீல் போடுறது கூட ரொம்பவே ஒரு ஈஸியான விஷயமா தான் இருக்குது. ஆனால் நார்த் கொரியாவில் இருக்கிற மக்களுக்கு இதெல்லாம் ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நான் சொன்ன இந்த 10 ரூல்ஸ்லேயும் எது உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக வியர்டாக இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மாஸ் தமிழ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.